ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி பாரதி கண்ணையா. காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பாக்கியலட்சுமி என்ற பெண் தனது கணவர் முருகன் கொலை வழக்கை வாகன விபத்து என பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதனை மறு ஆய்வு செய்து நீதி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கைக்குழந்தையுடன் கோரிக்கை மனு அளித்தார். உத்திரமேரூர் அடுத்த ஒட்டர்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் பஜனை கோயில் தெருவில் தனது மனைவி பாக்கியலட்சுமி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். முருகனின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பங்காளி உறவு முறை கொண்ட நபர்கள் அடிக்கடி முருகனை உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என மிரட்டி வந்தனர். இது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடம் 23/9/2024 அன்று புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் முருகன் மாங்காடு பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதாகவும் விஜயன் என்பவர் அடியாட்களுடன் முருகனை தாக்க சம்பவம் இது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரிடம் 23/9/2024 அன்று புகார் மனு அளித்துள்ளார். மேலும் முருகன் மாங்காட்டு பகுதியில் தனியார் தொழிற்சாலை பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் விஜயன் என்பவர் அடியாட்களுடன் முருகனை தாக்கிய சம்பவம் குறித்து உத்திரமேரூர் காவல் நிலையங்களில் புகாராக அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 26/9/2024 அன்று பணிக்கு சென்று வீடு திரும்புகையில் காட்டுப்பாக்கம் மேம்பாலம் அருகே சாலை ஓரத்தில் இரத்த வெள்ளத்தில் உள்ளதாக அவரது நண்பர்கள் முருகன் மனைவிக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இது குறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் அவரை மீட்ட காவல்துறையினர் அவர் உயிரை இழந்ததாக கூறி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பினர். முருகன் உடலில் முழுவதும் காயங்கள் உள்ளதாகவும் மனைவி மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவித்து வந்த நிலையில் இதனை சந்தேக மரணம் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் முருகனின் மனைவி பாக்கியலட்சுமி தனது கைக்குழந்தையுடன் உறவினர் என 50க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சந்தித்து தனது நிலையை எடுத்து கூறி இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என மனு அளித்துள்ளார். என் ஹஸ்பண்ட் போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த கொலையை மறைச்சு ஆக்சிடென்ட் இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சார் சொல்கிறாங்க. கொலைன்னு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. நான் இது முன்னாடி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போன வாரம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 3 முறை 4 முறை அந்த உத்திரமேரூர் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சிஎஸ்சி காப்பியும் வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இன்னைய வரைக்கும் என்கிட்ட தரகர் மூலியமா பாடியை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் இல்லாதவே போஸ்ட்மார்ட்டமும் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சார் நான் கேட்குறேன். கொலைனா அவங்க பங்காளி பிரச்சனைங்க சார். பங்காளி பிரச்சனை. அவன் பையன் இறந்துட்டான் சார். நான் 1 வாரத்துக்கு முன்னாடி அவன் பையன் இறந்துட்டான். அது என்ன கேட்டா என் ஹஸ்பண்டும் என் மாமியார் தான் சூனியை வச்சு கொண்டுட்டாங்க. ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. பரம்பரையான பகைப்பழுது சார். எனக்கு தெரியாது சார். இப்போ என் பொண்ணையும் கொண்டுடுவேன். அவங்க வீட்டை வாரிசே இருக்கக்கூடாது. நான் அவன் பொண்ணையும் கொண்டதுக்கு நான் தயாராகிட்டேன்றான். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி என் முன்னாடி காமிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணவும் இல்லை சார். அவன் ஜாலியாக ஊர் உள்ள தான் செஞ்சுட்டு இருக்கான். நான் கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், அந்த டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன். எந்த விட நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதுக்கு சட்டப்பூர்வமா எனக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன் சார். நான் ஒட்டந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவன். ஒட்டந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவங்க சார். என் ஹஸ்பண்ட் போன வியாழக்கிழமை அன்னைக்கு வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த கொலையை மறைச்சு ஆக்சிடென்ட் இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சார் சொல்கிறாங்க. கொலைன்னு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. நான் இது முன்னாடி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போன வாரம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 3 முறை 4 முறை அந்த உத்திரமேரூர் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சிஎஸ்சி காப்பியும் வச்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கவில்லை. இன்னைய வரைக்கும் என்கிட்ட தரகர் மூலியமா பாடியை வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் இல்லாதவே போஸ்ட்மார்ட்டமும் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சார் நான் கேட்குறேன். கொலைனா அவங்க பங்காளி பிரச்சனைங்க சார். பங்காளி பிரச்சனை. அவன் பையன் இறந்துட்டான் சார். நான் 1 வாரத்துக்கு முன்னாடி அவன் பையன் இறந்துட்டான். அது என்ன கேட்டா என் ஹஸ்பண்டும் என் மாமியார் தான் சூனியை வச்சு கொண்டுட்டாங்க. ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொண்டுட்டாங்க. பரம்பரையான பகைப்பழுது சார். எனக்கு தெரியாது சார். இப்போ என் பொண்ணையும் கொண்டுடுவேன். அவங்க வீட்டை வாரிசே இருக்கக்கூடாது. நான் அவன் பொண்ணையும் கொண்டதுக்கு நான் தயாராகிட்டேன்றான். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த அக்யூஸ்டை பிடிச்சி என் முன்னாடி காமிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணவும் இல்லை சார். அவன் ஜாலியாக ஊர் உள்ள தான் செஞ்சுட்டு இருக்கான்.
சரி, அதுக்கு யாருக்கிட்ட மனு கொடுத்தீங்க? நான் கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட கொடுத்துருக்கேன், அந்த டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன். எந்த விட நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இதுக்கு சட்டப்பூர்வமாக எனக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கிறேன் சார். சரி.